அப்படிப்பட்ட ஒரு தேர்தல் ஆணையரை போய் அமித்ஷா கால் மத்திய மந்திரி காலில் வந்து கிடக்கிறாரு. அப்புறம் எங்கே போய் தேர்தல் உண்மையாக நடக்கும்? இந்த வாக்காளர்லாம் நம்மளாம் நீக்கிறதுக்கு தான் இந்த வேலையெல்லாம் முடிவு பண்ணாங்க. சரி, இதை தான் பண்ணுதான்னு பார்த்தா நீங்கள் இப்போ இன்சூரன்ஸு இதெல்லாம் பணக்கான போட்டு வச்சுருந்தா நம்ம காயமாகலாம் அதெல்லாம் கேன்சல் பண்ணி எடுத்துக்கிட்டுதான். ஏன்னா இப்போ அது வந்து தனியார் மோடி வந்து இன்சூரன்ஸ் நடந்த பாராளுமன்ற கூட்டத்தில் தனியார் ஆகிட்டாங்க. தொலைத்தொடர்புத்துறை தனியார் மையம், கப்பல் துறை தனியார் மையம், இது நஷ்டம் வருதோ அதெல்லாம் தனியார் வச்சுக்காட்டலாம். நஷ்டம் வரலாம். நாம் கூட தான் பஸ்ஸு மகளிருக்கு கட்டணம்லாம் போகிறது நஷ்டம். அதுக்குன்னு பஸ்ஸை நான் தனியார் விதிச்சுட்டா அவன் எடுத்து முடிச்சுட்டு போடலாம். அப்புறம் எப்படி மகளிர் போகிறது? அரசாங்கங்கிறது லாப நஷ்டம் கணக்கு பார்த்து நடத்தக்கூடாது. மக்களோட சேவை தான் நஷ்டம் ஆனாலும் மக்களோட சேவை தான் செயல்படுத்தணும். நீங்களும் பார்த்துருப்பீங்க, இண்டிகா ஃப்ளைட் வந்து நேரத்தில் ஒன்று என்னாச்சு, பொண்ணு மாப்பிள்ள அமெரிக்காவில் இருக்குது, உறவினர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க. என்ன பண்ணலாம், வர முடியல. அங்கேருந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் கல்யாணமா எங்கே அர்ச்சனை போட்டாங்க, இறங்கி அர்ச்சனை போட்டாங்க. பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தீங்களா? ஒன்றுமா நாம் என்ன பண்ண கல்யாணத்துக்கு நேரில் போவோம், அரிசி போடுவோம், மூணு போடுவோம், வெத்தலை பாக்கில் 10 இருந்துச்சுன்னா நம்மளால் மொழியில் வச்சுட்டு நல்லா இருக்கணும்னு வாழ்ந்துட்டு வருவோம். அதுக்கு வழி இல்லை. ஏன்னா மோடி ஃப்ளைட்டு தனியாக கொடுத்துட்டாப்பு. அவன் நஷ்டம் சொல்லி ஒரு மாதமும் நிறுத்தி அவனுக்கு பேசி கிஞ்சி மறுபடியும் ஃப்ளைட்டு போடுறாப்பான்னு அவனுக்கு பார்த்தீங்களா இல்லையா? இன்னைக்கு இவ்வளோ சீர்கேடு, கலாச்சார சீர்கேடு, மத்திய அரசு வந்து இவ்வளோ பாதகமான செயலையும் ஒவ்வொன்றும் மக்கள் மேலே இதை திணிச்சுட்டே வராங்க. இன்னொன்று என்னன்னா, இதுதான் இன்னைக்கெல்லாம் விட்டாங்க பார்லிமெண்ட் தேசிய ஊர வழங்க ஏறி வேலை எடுத்துட்டு அது காந்தி பேர் வச்சுருக்காங்க. மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது மகாத்மா காந்தி தேசிய ஊர வழங்க அதை கொண்டு வந்து கூட்டத்துக்கு 500 ஆள் வேலை செஞ்சுட்டா மாதம் 2000 ரூபா நானும் 10 லட்சம் ரூபாய் கூட்டத்துக்கு மக்களுக்கு இந்த ஊராட்சியில் குழப்பம் வரும். அதனால கிராமப்புற வளர்ச்சி சேர்மனாக இருக்கிறது நல்லா கேட்குமா? சேர்மன் சொல்றது நல்லா கேட்குமா? இப்போ ஓட வேலை கொடுத்தா பேசுகிறேன். நான் சொல்லுறேன் ஒரு மனக்குழப்பம் வளர்த்துக்காக தான் இந்த ஏழு வேலையை கொண்டு வந்தேன். இப்போ அதை நான் அந்த பார்லிமெண்ட் கிட்ட அந்த பேர் தேசிய ஊரக எடுத்துட்டு இப்போ ஏதோ புதிய திட்டம்னு யாராவது பேர் கூட்டி அதை நீங்கள் ஏழு வேலை கிடையாது. பாட்டிமா இருக்குது, நல்லா இது கேட்டுக்குமா? பாட்டிமாலாம் இருக்குது. கடப்பாறை எடுத்து கடப்பாறையில் வேணால் முடிக்கணும். இப்போ திட்டத்தை மாற்றி வேறு போது அதை கடப்பாறை எடுத்து ஊற்றணுமா? நானே வந்து பார்த்தா கூட வெயிலில் வந்து வேலை வச்சுருந்தேன். மஞ்சள் பொருட்கள்லாம் போட்டுட்டேன். இந்த ஏப்ரல் மேலும் பயங்கர வெயிலாக இருக்கும். எல்லாம் அனுப்பாட்டு 2 மணி ஆச்சுன்னா எல்லாம் அனுப்பிட்டு போவோம். எல்லாம் உடம்பு சரியில்லாத வெயில் எல்லாம் மயக்கம் போட்டு கொடுக்குறோம். தண்ணி இல்லாமல் கொண்டு ஏதோ நடுக்காட்டில் வேலையை போடுவாங்க. அதனால நம்ம லோக்கலில் அனுசரித்து அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதுக்கும் காலையில் ஒரு ஃபோட்டோ, மத்தியானம் ஒரு ஃபோட்டோ, சாயந்தரம் ஒரு ஃபோட்டோ, இதெல்லாம் ஃபோட்டோ 5 வருஷமா எல்லா விசேஷம் போனோமா முன்னாடி எத்தனை ஃபோட்டோ எடுத்து சொல்கிறாங்க? அந்த 3 ரூபா கூலிக்கு 3 வேலை கூலிக்கு 3 முறை ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுத்தே சேர்த்துக்கிட்டாங்க நம்ம மக்கள். சரி, அப்படியே தான் நம்மளால கம்பெனி வேலை பார்த்தாங்க. சரி, அது கூலியாச்சும் ஒழுங்காக அனுப்புகிறான்னா 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் இந்த ஏரி வேலை செய்கிறவங்களுக்குலாம் கூலி இருக்கிறதுனா இந்த திட்டத்தை முன்னாடியே முடிவு பண்ணலாம். அதனால் முதல்ல அந்த பாட்டிமா இருக்குன்னா அது வாரம் போடுவாங்க. வாரம் 1500 வேலை செஞ்சுன்னா 500 அரிசி வாங்கணும். கறி ஒரு 200 கிடைக்கும். அரிசி ஒரு 200 இருந்துச்சுன்னா 100 ரூபாயில் முடிஞ்சு கொடுப்போம். எல்லாரும் கல்யாணம் காட்சி நடக்கலாம். அதுக்கு 4 வாரம் கூடுதல் அது என்ன கிடக்கும்? பட்டினி கூட்டு வழி இல்லாமல் பட்டினி தான் கிடக்கும். இப்படி இந்த ஏழைங்க வைக்கல அதிகம்